அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விண்ணுலக பயணம் என்ற தலைப்பில் திருக்குர்ஆனிலிருந்தும் நபி மொழிகளிலிருந்தும் சில தகவல்களை நாம் அறிந்து வருகிறோம். நபி அவர்களுடைய விண்ணுலக பயணத்தை இஸ்ரா என்றும் மியாராஜ் என்றும் சொல்லப்படுகிறது. மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து பைத்துல் முகதஸ் வரைக்கும் அவங்களை அழைத்து சென்ற சம்பவத்தை இஸ்ரா என்றும், அதற்கு பிறகு அவர்கள் மேற்கொண்ட விண்ணுலக பயணத்தை மேராஜ் என்றும் குறிப்பிடப்படுகிறது. நபி அவர்களுடைய இஸ்ரா பைத்துல் முகதஸ் வரைக்கும் போன அந்த சம்பவத்தில் என்ன நடந்தது என்பதை இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இது நபி அவர்களுடைய மக்கா வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவம் என்பதை நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மஸ்ஜிதுல் ஹராமில் 2 நபித்தோழர்களுக்கு நடுவில், 2 பக்கமும் 2 நபித்தோழர்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்கு நடுவில் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒன்று ஜாஃபர் அலில்லா அவங்க, இன்னொன்று ஹம்சா அலில்லா அவங்க. இந்த நேரத்தில் 3 வானவர்கள் அங்கே வர்றாங்க. வந்து விசாரிக்கிறாங்க, இதில் முகமது யார், இந்த நடுவில் இருக்கிறாங்களே அவங்க தான் அப்படின்னு இன்னொரு வானவர் சொல்கிறாங்க. இன்னொரு வானவர் என்ன செய்கிறாருன்னா, அவங்கள கூட்டுவாங்க இப்படிங்கிறாங்க. அந்த இரவில் இதோட அந்த சம்பவம் முடிவடைகிறது. அதுக்கு பிறகு மறுநாள் அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய வீட்டில் இருக்கும் பொழுது அவங்களுடைய வீட்டுடைய மேற்கூரை பிரிக்கப்பட்டு அதன் வழியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்குகிறார்கள். வந்து அல்லாஹ்வுடைய தூதரை அங்கேருந்து மஸ்ஜிதுல் ஹராமுக்கு அழைச்சிட்டு வர்றாங்க. நேற்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவங்க உறக்கத்தில் இருக்கும் பொழுது நடந்த சம்பவம் அப்படி நிதர்சனமாக நடக்கிறது. 3 வானவர்கள் அதே மாதிரி என்ன செய்கிறாங்க, இதில் யார் முகமதுன்னு விசாரிக்க, இவங்க தான் முகமதுன்னு இன்னொரு வானவர் சொல்ல, அவங்கள கூட்டுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்கள ஜம்சம் கிணறுக்கு அருகாமையில் கொண்டு வரப்படுகிறது. அதுக்கு பிறகு அவங்கள வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுப்பில் எடுத்து கொடுக்குறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய நெஞ்சை பிளந்து அதை ஜம்சம் தண்ணீரால் கழுவுகிறார்கள். வயிற்றில் உள்ளதையெல்லாம் எடுத்து வெளியே போடுறாங்க. வயிறு வரைக்கும் கிழிச்சிருக்கிறாங்க போல இருக்கு. வயிற்றில் உள்ளதெல்லாம் எடுத்து வெளியே போடுகிறார்கள். அதுக்கு பிறகு ஒரு தங்க தட்டு ஒன்று கொண்டு வரப்படுகிறது. அதில் ஒரு தங்க கோப்பை இருக்கிறது. அதில் ஈமான், ஹிக்மத், இறை நம்பிக்கை, அந்த மாதிரி ஞானம், இதையெல்லாம் ஒரு பொருள் மாதிரி வைக்கப்பட்டு அதை கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய நெஞ்சில் போடுகிறார்கள். போட்டு அவங்களுடைய நெஞ்சை கிழித்த அந்த நெஞ்சை மூடி விடுகிறார்கள். இதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்கண்டா, அவங்க அந்த இஸ்ரா என்ற பயணத்துக்கு அழைத்து செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க பூமியிலிருந்து மேலேறி செல்கிற காரணத்தினால் மேலே போகும் பொழுது, வானத்தில் பயணம் பண்ணும் பொழுது அதற்கேற்றவாறு அவங்களுடைய இதயம் இருக்கணும் இல்லையா. பொதுவாக நம்ம விமானத்தில் போகும் பொழுது தரையிலிருந்து அந்த விமானத்தை டேக் ஆஃப் பண்ணுவாங்க. அந்த விமானத்தை தூக்கும் பொழுது அப்படியே உயிர் என்ன செய்யும், தொண்டை குலுக்கி வர்ற மாதிரி அப்படி ஒரு ஃபீலிங் ஏற்படும். ராட்டனத்தில் போகும்போதும் அந்த மாதிரி ஒரு படபடப்பு, இதயம் சுருங்கி போயிடும். அந்த மேலே நம்ம உயரத்தில் போகும் பொழுது நம்முடைய இதயம் சுருங்க ஆரம்பிச்சிடும். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ரொம்ப வேகமாக பயணம் பண்ண வேண்டியிருக்குது. ஒரு இரவுல இஸ்ராவும் மேராஜும் நடைபெற வேண்டும் என்று அல்லாஹ் வீத்திருக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எந்த வேகத்தில் அங்கேருந்து வந்தாங்களோ அதே வேகத்தில் அவங்க அல்லாஹ்வுடைய தூதரை கூட்டு போகணும். இப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய இதயத்தை தயார் பண்ணுறதுக்காக வேண்டி இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கலாம். அவங்களுடைய இதயத்தை ஜம்சம் தண்ணீரால் கழுவி வேறு மாதிரி ஒரு செட்டப் அவங்களுக்கு நடக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் எதில் பார்க்கலாம்னு கேட்டால், புகாரியில், சஹீஹுல் புகாரியில் 3207, அதே மாதிரி 349 இந்த நம்பரில் இந்த சம்பவங்களை எல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி இதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதருக்கு புராக் என்று ஒரு வாகனம் கொண்டு வரப்படுகிறது. அது ஒரு பிராணி, தாபத்து என்று ஹதீஸில் வருது. புராக் என்ற ஒரு வாகனம். அந்த வாகனத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அபியல தூணல் பகலி வ ஃபவுக்கல் ஹிமாரி அல் புராக்.
இந்த புராக் வாகனம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் கோவேரி கழுதையை விட சின்னதாகவும் கழுதையை விட பெரியதுமாக இருந்தது இப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. இது ஒரு அதாவது கழுதையாகவும் இல்லாமல் குதிரையாகவும் இல்லாமல் அப்படி இருக்குது அப்படின்னு வந்த உடனே நம்ம ஆளுங்க என்ன செய்கிறாங்கண்டா, முஸ்லீம்கள் ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு உருவம் மாதிரி குதிரை மாதிரி ஒன்றை வரைஞ்சி தலை மட்டும் ஒரு பெண் தலை இருக்கிற மாதிரி வரைஞ்சி அப்படியெல்லாம் என்ன செய்கிறாங்க, அதுதான் புராக் வாகனங்கிற மாதிரி கற்பனையாக ஒரு வடிவத்தை வீடுகளில் எல்லாம் மாட்டி வைத்திருப்பார்கள். ஃபோட்டோவாக ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சுருப்பாங்க. இப்படித்தான் அந்த புராக் வாகனம் இருந்துச்சு என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் செய்யலை. தலை மனித ரூபத்தில் இருந்தது, பெண் ரூபத்தில் இருந்தது, உடம்பு குதிரை மாதிரி இருந்துச்சுன்னா அல்லாஹ்வுடைய தூதர் செய்யலை, அவங்க அப்படியெல்லாம் சொல்லலை. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்களோ அதோடு நம்ம நிறுத்திக்கிறோம். நம்மளாம் கற்பனை பண்ணி எந்த உருவத்தையும் வரையக்கூடாது. இப்போ கோவேரி கழுதையை விட சின்னதாகவும் கழுதையை விட பெரியதுமாக இருந்தது இப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த செய்தி புகாரியில் 3207 நம்பரில் இடம்பெறுகிறது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க 3056 திர்மிதியில் 3056 இந்த புராக் என்ற வாகனத்தை பற்றி ஒரு செய்தி வருது. அது கடிவாளமிடப்பட்டிருந்தது, சேணம் பூட்டப்பட்டு இருந்தது. அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறுவதற்கு சிரமப்படுறாங்க. அப்போ ஜிப்ரில் இஸ்லாம் அவர்கள் அந்த புராக்கை பார்த்து சொல்கிறாங்க, அபி முஹம்மதின் தஃபாலுஹாதா, நீ முகம்மதை இந்த மாதிரி பண்ணுவியா, அவர் ஏறுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒத்துழைக்க மாட்டியா, ஃபமா ரக்கிபக்க அஹதுன் அக்ரமு அலல்லாஹி மின்ஹு, அல்லாஹ்விடத்தில் இவரை விட ஒரு சிறந்தவரை நீ உன்னுடைய முதுகில் ஏற்றிருக்க மாட்ட, உன்கிட்ட யாரும் பயணம் பண்ணியிருக்க மாட்டாங்க இப்படின்ட்டு ஜிப்ரில் இஸ்லாம் அவர்கள் சொல்கிறாங்க. அதை கேட்டு அந்த புராக் வாகனம் வியர்த்து வலிந்து ஓடியது என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, எலவு ஹாஃபிரஹு இந்த முன்தஹா தரஃபிஹி, அந்த புராக் என்ற வாகனம் அது என்னை அழைத்து கொண்டு பறக்கும் பொழுது அதனுடைய அந்த கால் எட்டு வைக்குது இல்லையா, அந்த எட்டு எப்படி இருக்குன்னு கேட்டால், இங்கே கால் எடுத்து வச்சுச்சுன்னா அதனுடைய பார்வை எந்த அளவுக்கு போகுமோ அந்த தூரம் வரைக்கும் காலை கொண்டு போய் வைக்கிது. கால் அங்கே தூக்குதுண்டா அதனுடைய பார்வை எவ்வளோ தூரத்துக்கு போகும், அங்கே கொண்டு போய் அந்த காலை கீழே வைக்கிது. அந்த மாதிரி அது மின்னல் வேகத்தில் அது பறந்து சென்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிமில் 234 நம்பரில் நம்ம பார்க்கலாம். இப்போ புராக் என்ற ஒரு வாகனம் சேணம் பூட்டப்பட்டு கடிவாளமிடப்பட்டு அதே மாதிரி கடுமையான வேகத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை அழைச்சிட்டு போகிறதுக்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அதில் பயணம் பண்ணுகிறார்கள். அப்படி போகிற வழியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, செம்மண் குன்றுக்கு பக்கத்தில் மூசா நபி அவங்களுடைய கபர் தெரிகிறது. மூசா நபி அதில் என்ன செய்கிறாங்க, ஒரு கபர் தெரிகிறது. அதில் அந்த கபரை கடந்து தான் அல்லாஹ்வுடைய தூதர் போகிறாங்க. அந்த கபூரில் மூசா நபி அவர்கள் நின்று தொழுது கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிமில் 4379 நம்பரில் இடம்பெறுகிறது. இப்போ மூசா நபி அவங்கள அல்லாஹ்வுடைய தூதர் துளுகிற நிலைமையில் பார்க்குறாங்க. கபூரில் அவங்க துளுகிற நிலைமையில் பார்த்தனால கபூரில் துளுகருக்குன்னு நினச்சிடக்கூடாது. துன்யாவில் தான் துளுக, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜுண்டு எல்லா கடமைகளை நம்ம மீது சுமத்திருக்கிறான். இந்த கடமைகளை எல்லாம் துன்யாவில் நம்ம கரெக்டாக செஞ்சோம்னா நம்முடைய மூத்துக்கு பிறகு பரிசு தரக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் மறு உலக வாழ்க்கை. அங்கே போய் கடமை கிடையாது. அங்கே நம்ம அல்லாஹ்வுடைய அந்த சொர்க்க இன்பங்கள் அனுபவிக்க வேண்டியது தான். அப்போ மூசா நபி அவங்க தொழுதுகிட்டு இருந்தாங்களேண்டா மூசா நபி அவங்க தொழுகிற மாதிரி எல்லாம் காட்டியிருக்கிறான். மூசா நபி அங்கேயே இருந்தாங்க. மூசா நபி அவங்கள எல்லாம் என்ன செய்யறான், பல இடங்களில் இந்த மேராஜ் சம்பவத்தில் காட்டுறான். அதில் அவங்க தொழுதுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறன்னு நல்லா விரும்பியிருக்கிறான். அதனால் கபூரில் தொழுவு இருக்குது அப்படின்னு நினச்சிடக்கூடாது. கபூர் என்பது மறு உலக வாழ்க்கை என்பது அது சொர்க்கமோ அல்லது நரகமோ ரெண்டில் ஒன்றா தான் இருக்கும். அங்கே அமல்களுக்கு வேலை கிடையாது. அங்கே வேறு எந்த விதமான வேலைகளுக்கும் வேலை கிடையாது. அது பரிசு பெறக்கூடிய ஒரு இடம். இதை நம்ம விளங்கணும். இப்போ மூசா நபி என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த விண்ணுலக பயணத்தின் பொழுது, இஸ்ரா பயணத்தின் பொழுது மூசா நபியை பார்க்குறாங்க. அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸுக்கு போகிறாங்க. இந்த பைத்துல் முகத்தஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். எப்படி மஸ்ஜிதுல் ஹராம் அந்த மக்கா, அதே மாதிரி மதினா இரண்டும் புனித தலமோ, அதே மாதிரி பைத்துல் முகத்தஸ் என்ற மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற இந்த பள்ளிவாசலும் அதனுடைய சுற்றுப்புறமும்
அதை சுற்றி இருக்கிற இடங்களும் புனிதமானது, பரக்கத்து மிக்கது என்று அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு குறிப்பிடுகிறார்கள். திருக்குரானில் 17வது அத்தியாயத்தில் 1வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், சுப்ஹான் அல்லதி அஸ்ராபி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு லி நுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவ சமீஉல் பசீர். நம்முடைய சான்றுகளை காட்டுவதற்காக, முகமதுக்கு நம்முடைய சான்றுகளை காட்டுவதற்காக சுற்றுப்புறம் பாக்கியமிக்கதாக உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து தன்னுடைய அடியாரை ஒரு இரவில் அழைத்து சென்ற இறைவன் தூயவன் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இன்னஹு ஹுவ சமீஉல் பசீர், நிச்சயமாக அவன் அனைத்தையும் செவியேற்பவனாக பார்ப்பவனாக இருக்கிறான். இந்த சம்பவம் நடந்த பிறகு இதை பற்றி என்னவெல்லாம் விமர்சனம் பண்ணுகிறார்கள், இதை யாரெல்லாம் மறுக்கிறார்கள் என்பது அல்லாஹ் பார்த்துக்கிட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கிறான் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், நம்முடைய சான்றுகளை அல்லாஹ் தன்னுடைய சான்றுகளை காட்டுறான். சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி எல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறான். இதை கண்கூட அவங்க பார்க்கணும். நபிமார்களை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறான். நபிமார்களை கண்கூட அவங்க பார்க்கணும். வானம் எப்படி இருக்குது, இந்த பூமி எப்படி இருக்கிறது என்று இதை பற்றியெல்லாம் அல்லாஹ் அவங்களுக்கு காட்ட வேண்டும். அதை மக்களுக்கு அவங்க எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த சம்பவத்தை நிகழ்த்தி காட்டியதாக அல்லாஹ் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுறான். அதில் இந்த பைத்துல் முகத்தஸுக்கு அல்லாஹ் அழைச்சிட்டு போகிறான். விண்ணுலகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் என்ன செய்கிறான், ஃபஸ்ட்டு மஸ்ஜிதுல் ஹராம்லேருந்து அவங்கள பைத்துல் முகத்தஸை கூட்டு போகிறான். இந்த பைத்துல் முகத்தஸ் எப்படிப்பட்ட பைத்துல் முகத்தஸு, அதனுடைய சுற்றுப்புறம் பாக்கியம் மிக்கது, பரக்கத்து மிக்கது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி உலகத்திலேயே மஸ்ஜிதுல் ஹராமுக்கு அடுத்தபடியாக இரண்டாவதாக இந்த உலகத்தில் கட்டப்பட்ட ஆலயம் பைத்துல் முகத்தஸ். இது அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லி காட்டுறாங்க. சஹீஹுல் புகாரியில் 3366வது நம்பரில் இந்த செய்தி நீங்கள் பார்க்கலாம். அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஐயு மஸ்ஜிதின் உலிய ஃபில் அர்லி அவ்வல், உலகத்தில் பூமியில் முதலாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அல் மஸ்ஜிதுல் ஹராம் அப்படிங்கிறாங்க. அந்த மஸ்ஜிதுல் ஹராம் புனிதமிக்க காபத்துல்லா அப்படிங்கிறாங்க. அவங்க கேட்குறாங்க, சும்மா ஐயு, பிறகு எது? அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் அக்ஸா அந்த பைத்துல் முகத்தஸு அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, கம்கான பைனகுமா, அந்த ரெண்டுக்கு இடையில் எவ்வளவு காலம் இடைவெளி இருந்தது? மஸ்ஜிதுல் ஹராமை கட்டி முடித்த பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸா எப்போ உண்டாக்கப்படுது அப்படின்னு கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அர்பஊன சனா, 40 வருடங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ மஸ்ஜிதுல் ஹராம் கட்டப்பட்ட பிறகு, உருவாக்கப்பட்ட பிறகு அடுத்ததாக ஒரு 40 வருஷத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசல் உருவாக்கப்பட்டு விடுகிறது. இப்போ அப்படி உலகத்தில் இரண்டாவது ஆலயத்துக்கு அல்லாஹ் செய்கிற முதல் ஆலயத்திலிருந்து உலகத்தின் இரண்டாவது ஆலயம் இறை ஆலயத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் கூட்டு வர சொல்லி சொல்கிறான். அதே மாதிரி அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் சொல்லி காட்டுறாங்க, இன்னமா யுசாஃபிரு இலா சலாசத்தி மசாஜித், பயணம் செய்து செல்வதாக இருந்தால் இந்த பள்ளியில் போய் தொழுதா நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு புனிதத்தலம், பரக்கத்து கிடைக்கும் என்று நம்பி, அதிகமான நன்மைகள் கிடைக்கும் என்று நம்பி ஒரு பள்ளிவாசலுக்கு போகிறதாக இருந்தால் 3 பள்ளிவாசல்களுக்கு மட்டும்தான் நன்மையை நாடி பயணம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. நம்ம ஆளுங்க நினைக்கிறாங்கண்டா, ஊரில் ஒரு புது பள்ளிவாசல் கட்டினாங்கண்டா அங்கே போய் தொழுதா நன்மை, கூடுதலாக நன்மை கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. புதுப்பள்ளியில் தொழுதா கூடுதலாக நன்மை கிடைக்கும்ன்றலாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லலை. உலகத்தில் எந்த பள்ளியில் தொழுதாலும் ஒரே மாதிரியான நன்மை தான் கிடைக்கும். ஆனால் 3 பள்ளிகளுக்கு மட்டும் கூடுதலான நன்மை இருக்குது. அங்கே போய் நீங்கள் தொழுதீங்கன்னா உங்களுக்கு கூடுதலான நன்மை இருக்குது, அங்கே பயணம் பண்ணி போகலாம் இப்படின்ட்டு அல்லாஹ்வுடைய தூதர் 3 பள்ளிகளை சொல்கிறாங்க. அது என்ன 3 பள்ளி? மஸ்ஜிதுல் காபா, காபத்துல்லா, வ மஸ்ஜிதி, இன்னொன்று என்னுடைய பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவி, வ மஸ்ஜிது ஈலியா. ஈலியா என்றும் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு இன்னொரு பேர் இருக்குது. இப்போ ஈலியா என்ற மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற பள்ளிவாசல், இந்த 3 பள்ளிவாசல்களுக்கும் புனிதம் நாடி நீங்கள் பயணம் செய்யலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதரை சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிமில் 2700வது நம்பரில் இடம்பெறுகிறது. அந்த பள்ளியில் தொழுகிறனால என்ன நன்மை கிடைக்கிது, அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அஸ்ஸலாத்து ஃபில் மஸ்ஜிதுல் ஹராமி பி மிஅத்தி அல்ஃபி சலாத்தின், மஸ்ஜிதுல் ஹராமில் ஒரு தொழுகையை தொழுவது மற்ற பள்ளிகளில் 1,00,000 தொழுகைகளை தொழுவதுக்கு சமம். 1,00,000 தொழுகையை விட சிறப்பு வாய்ந்தது மஸ்ஜிதுல் ஹராமில் ஒரு ரக்காத்து தொழுகிறது. வ சலாத்து ஃபி மஸ்ஜிதி பி அல்ஃபி சலாத்தின்,
என்னுடைய பள்ளிவாசலில் மஸ்ஜிது நபவியில் ஒரு ரக்காத் தொழுவுறது மற்ற பள்ளியில் 1000 ரக்காத் தொழுவுறதை விட சிறப்பு மிக்கது. வஸ்ஸலாத்து ஃபி பைத்துல் முகத்தசி பி ஹம்சமியத்தி சலாத்தின், பைத்துல் முகத்தஸில் தொழுவுறது 500 தொழுகைகளை விட சிறப்பு மிக்கது. 500 தொழுகைகள் தொழுவதற்கு சமமானது. மற்ற பள்ளியில் 500 தொழுகைகளை 500 நேர தொழுகைகளை தொழுவதற்கும் என்னுடைய மஸ்ஜிதுல் அக்ஸாவில் பைத்துல் முகத்தஸில் ஒரு நேரம் தொழுவுறதுக்கும் 2 சமமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி பைஹக்கியில் 1821வது நம்பரில் இடம்பெறுகிறது. அப்போ பைத்துல் முகத்தஸில் ஒரு ரக்காத் தொழுதா 500 ரக்காத்து, மற்ற பள்ளியில் 500 ரக்காத் தொழுதா என்ன நன்மை கிடைக்குமோ அது அங்கே தொழுகிற ஒரு ரக்காத்தில் கிடச்சி போயிடும். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் செய்கிறாங்க, பைத்துல் முகத்தஸை பற்றி சிறப்பித்து சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்துக்கு தான் அல்லாஹ் கூட்டு வர சொல்கிறான். அதே மாதிரி அந்த பைத்துல் முகத்தஸை புனர் நிர்மாணம் பண்ணது யார்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான். அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அல்லாஹ் இடத்துல பைத்துல் முகத்தஸுக்காக வேண்டி அவங்க துவாவும் செய்கிறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய துவா பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை கட்டிய பிறகு அல்லாஹ் இடத்துல 3 கோரிக்கை வச்சாங்க. ஒரு கோரிக்கை என்னென்னு கேட்டால், அவங்க தனக்கு ஒரு ஞானத்தை கேட்டார்கள். அல்லாஹ் இடத்துல நல்ல அழகான முறையில் தீர்ப்பு சொல்லணும் இப்படின்னு நினைஞ்சாங்க. அந்த ஞானத்தை அல்லாஹ் இடத்துல விளக்கத்தை கேட்டார்கள். அல்லாஹ் அதை அவங்களுக்கு கொடுத்தான். அதே மாதிரி சாலல்லாக முல்கன் லா என்பகையில் அகதிமின் பாதிகி, அவங்களுக்கு பிறகு யாருக்கும் வழங்காத ஒரு ஆட்சியை அவங்களுக்கு வழங்க வேண்டும் என்று அல்லாட்ட அவங்க கேட்டாங்க. அல்லாஹ் அதையும் கொடுத்தான். இன்னொன்னே அவங்க கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? அவங்களுடைய பள்ளிவாசலில் ஒருத்தர் தொழுக போகிறார். தொழுகைக்காக வேண்டி மட்டும்தான் அங்கே போகிறார். அந்த எண்ணத்தோடு தான் என்ன செய்கிறாரு? தொழுகணுங்கிற எண்ணத்தோடு தான் போகிறார். அப்படி அவர் போய் தொழுது விட்டு திரும்பும் பொழுது அவர் யுஹ்ரிஜஹு மின் ஹத்தியத்திஹி க யௌமி வலதத்துஹு உம்முஹு, அவருடைய தாய் அவரை பெற்ற நேரத்தில் அவர் எப்படி குற்றமற்றவராக இருந்தார், எந்த தவறும் செய்யாதவராக இருந்தார், அந்த மாதிரி அவர் திரும்பி வரணும் இப்படின்ட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாட்ட ஒரு கோரிக்கை வச்சாங்க. முதல் 2 கோரிக்கையை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான். அவங்க கேட்ட மாதிரி அல்லாஹ் ஞானத்தை கொடுத்தான். அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆட்சியை, சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுத்தான். இந்த 3வது கோரிக்கையையும் அல்லாஹ் நிறைவேற்றுவான், அந்த நன்மையை அங்கே தொழக்கூடியவர்களுக்கு தருவான் என்று நான் நம்புகிறேன் இப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அவர்களால் அறிவிக்கப்பட்டு முஸ்னத் அஹ்மதில் 6644வது நம்பரில் இடம்பெறுகிறது. இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காக வேண்டிய சிறப்பாக ஒரு துவாவை செய்கிறாங்க. இறைவா, இங்கே தொழக்கூடிய மக்கள் தொழுதுட்டு வெளியே போனாங்கண்டா அப்படி அவங்க பிறந்த குழந்தை மாதிரி ஆயிரணும், பாவம் இல்லாதவர்கள் ஆயிரணும். அப்படி ஒரு நன்மையை அந்த பள்ளிவாசலில் தொழக்கூடியவர்களுக்கு கொடு, இந்த பள்ளிவாசலுக்கு அப்படி ஒரு சிறப்பை கொடுன்னு கேட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்துக்கு தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அழைச்சிட்டு வர சொல்லி சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் பைத்துல் முகத்தஸில் போய் அவங்க இறங்குறாங்க. இறங்கி அங்கே நபிமார்கள்லாம் எந்த இடத்துல வாகனத்தை கட்டுவார்களோ அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புராக் வாகனத்தை கட்டுகிறார்கள். அப்போ பைத்துல் முகத்தஸ் என்பதற்கு இன்னொரு சிறப்பு இருக்குது. என்ன சிறப்பு? நபிமார்களுடைய வாகனங்கள் இல்லாமல் அங்கே கட்டப்பட்டிருந்தது. நபிமார்கள் அந்த பைத்துல் முகத்தஸ் பக்கத்தில் எந்த நபிமார்கள் அனுப்பப்பட்டார்களோ அவங்களுடைய வாகனங்களை அந்த பைத்துல் முகத்தஸில் நினைஞ்சிருக்கிறாங்க, ஒரு இடத்துல கட்டியிருக்கிறார்கள். அல்லது இந்த மேராஜ் நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் போகிறாங்கள், அதுக்கு முன்னாடி அங்கே நபிமார்கள் இருக்கிறாங்க, அவங்க அங்கே வாகனத்தை அவங்க ஏதாவது ஒரு வாகனத்தில் வந்திருக்கலாம். அந்த வாகனங்கள் அங்கே கட்டப்பட்டிருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நபிமார்களுடைய அந்த வாகனம் எங்கே கட்டப்பட்டு இருந்ததோ அங்கே நான் என்னுடைய வாகனத்தை கட்டின புராக் என்ற அந்த மின்னல் வேக வாகனம் இருக்கு இல்லையா, அதை கொண்டு போய் அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுறாங்க. அதுக்கு பிறகு பள்ளிவாசலுக்குள்ளே போகிறாங்க. போய் ஒரு 2 ரக்காத் என்ன செய்கிறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறாங்க. அப்போ அதில் நமக்கு என்ன விளங்குது? மேராஜ் சம்பவம் நடைபெறுவதற்கு முன்னாடியே தொழுகை என்ற ஒரு கடமை வழக்கத்தில் இருந்திருக்குது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க? தொழுகிறாங்க. பள்ளிவாசலுக்கு போன உடனே 2 ரக்காத் தொழுகிறாங்கண்டா பள்ளிவாசலுடைய காணிக்கை தொழுகையாக இருக்கலாம். இன்றைக்கி நம்ம தஹியத்துல் மஸ்ஜிதுங்கிற பேரில் தொழுகிறோம்ல, அல்லாஹ்வுடைய தூதருடைய அறிவுரை பிரகாரம் தொழுகிறோம். பள்ளிவாசலுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா தொழுகை அல்லாத நேரத்தில் நம்ம போனோம்னா 2 ரக்காத் தொழுகாமல் உட்காரக்கூடாதுன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. பள்ளிவாசலுக்குரிய காணிக்கையாக அந்த தொழுகை என்ன செய்யணும்? 2 ரக்காத் நம்ம தொழுகணும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த 5 நேரம்ங்கிறது அதுதான் பின்னாடி சொல்லப்படுதே தவிர அதுக்கு முன்னாடி தொழுகை என்ற ஒரு வணக்கம் இருந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் 2 ரக்காத் தொழுகிறாங்க. அதுக்கு பிறகு அங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நபிமார்களை பார்க்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் நபிமார்களுடைய கூட்டத்தில் இருந்தேன்,
நபிமார்கள் பல பேர் அங்கே இருந்தாங்க. முதல்ல மூசா நபி அவர்கள் அவங்கள அல்லாஹ்வுடைய தூதர் செய்கிறாங்க பார்க்குறாங்க. இந்த மூசா நபி அவர்கள் அவங்க எப்போ இருக்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க சுருள் முடி உடையவர்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி ஷனுவா என்ற கோத்திரத்தை சேர்ந்த அவங்க அந்த கூட்டத்தை மாதிரி என்ன செய்கிறாங்க அவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி ஈசா நபி அவங்கள நான் பார்த்தேன். அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டால் உருவா இப்னு மசூத் சகஃபி அப்படிங்கிற மாதிரி அவங்க இருந்தாங்க. அவங்க அங்கே தொழுது கொண்டிருந்தார்கள். இப்ராஹிம் நபி அவங்கள நான் பார்த்தேன். அவங்களும் தொழுதுகிட்டு இருந்தாங்க. அவங்க உங்களுடைய தோழர் என்னைய மாதிரி அவங்க இருந்தாங்க. இப்படி நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இப்போ மூசா நபி அவங்கள, ஈசா நபி அவங்கள, இப்ராஹிம் நபியை அல்லாஹ்வுடைய தூதர் செய்கிறாங்க அங்கே பார்க்குறாங்க. இது சஹீஹ் முஸ்லீமில் 251வது நம்பரில் இடம்பெறுகிறது. அல்லாஹ்வுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம். இறந்து போன நபிமார்களை அல்லாஹ் ஒரு தூதருக்கு அறிமுகப்படுத்த நினைக்கிறான். அந்த தூதருக்கு அந்த நபிமார்களை காட்ட நினைக்கிறான். அவனுக்கு அதை கொண்டு வரதெல்லாம் சாதாரண விஷயம். அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த நபிமார்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு காட்டுறான். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பயணத்தில் மூசா நபியை பார்க்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க மூசா நபி அவர்கள் பழுப்பு நிறமுடையவர்களாக இருந்தாங்க, உயரமானவங்களாக அவங்க இருந்தாங்க. அதே மாதிரி ஈசா நபியை நான் பார்த்தேன், நடுத்தர உயரம் உள்ளவங்களாக இருந்தாங்க. அவங்க அவங்களுடைய தலைமுடி படிந்து தொங்கிய மாதிரி இருந்தது. அந்த நிலைமையில் ஈசா நபியை பார்த்தேன். அதே மாதிரி ஒரு ஐத்து மாலிக்கன் ஹாசின் அன்னார், நரகத்தின் அந்த காவலாளி மாலிக் இருக்கிறாங்கல்ல, அவங்களையும் நான் பார்த்தேன். நரக காவலாளி மாலிக் என்ற ஒரு வானவரையும் அல்லாஹ் அங்கே காட்டுறான். தஜ்ஜாலையும் பார்க்குறாங்க. அப்போ இதை பற்றியெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஃபலா தக்குன் ஃபி மிரியத்தும் மில்லிகாயிஹி, நபியே மூசாவை சந்திச்சில அந்த மேராஜ் பயணத்தில் அதில் நீ சந்தேகப்படாத இப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான், இதைத்தான் சொல்லி காட்டுறான்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. இது புகாரியில் 3239வது நம்பரில் இடம்பெறுகிறது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையெல்லாம் பார்க்குறாங்க, அங்கே மூசா நபி பார்க்குறாங்க. பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் மூசா நபி பார்க்குறாங்க, ஈசா நபியை பார்க்குறாங்க, இப்ராஹிம் நபியை பார்க்குறாங்க. அதே மாதிரி நரக காவலாளி மாலிக் அவங்கள பார்க்குறாங்க, தஜ்ஜாலை பார்க்குறாங்க. தஜ்ஜாலை பற்றி எல்லா நபிமார்களும் தங்களுடைய மக்களுக்கு எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க. தஜ்ஜாலுங்கிறவன் எப்படி இருப்பான்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நேரடியாக பார்த்தா தான் மக்கள்கிட்ட என்ன செய்ய முடியும், அதை விளக்கி சொல்ல முடியும். அதனால் தஜ்ஜாலையும் எல்லாம் அங்கே காட்டுறான். அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகை நேரம் வருது. தொழுகை நேரம் வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஃபஹானத்தி சலாத்து ஃப அமம்துஹும், தொழுகை நேரம் வந்த உடனே நான் நபிமார்களுக்கெல்லாம் தொழுகை நடத்தினேன். தொழுகை முடிஞ்சு நான் திரும்புகிறேன். அப்போ என்கிட்ட சொல்லப்பட்டது, யா முகமது ஹாதா மாலிக்கு சாஹிபுன்னார், முகமதே இந்த நரகத்தினுடைய காவலாளி மாலிக் இருக்கிறாரு, ஃப சல்லி மாலிக், அவருக்கு சலாம் சொல்லுங்க இப்படின்னு எனக்கு ஒரு ஆள் சொன்னாங்க. ஃபல் தஃபத்து இலகி, நான் அவங்கள பார்த்து திரும்பினேன். ஃப பதானி பிசலாம், அவங்க எனக்கு முந்திக்கிட்டு சலாம் சொல்லிட்டாங்க இப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. இது முஸ்லீமில் 251வது நம்பரில் இடம்பெறுது. சலாத்தை பொதுவாகவே முந்தி கொண்டு யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் உங்களை சிறந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. ஒரு ஆள்கிட்ட நீங்கள் பேசாமல் இருக்கிறீங்க, ஒரு நாளைக்கு பேசாமல் இருக்கலாம், 2 நாளைக்கு பேசாமல் இருக்கலாம், 3 நாளைக்கு பேசாமல் இருக்கலாம், 3 நாளைக்கு மேலே பேசாமல் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் போய் சலாம் சொல்லிடணும். சலாத்தால் முந்தி கொள்பவர் தான் சிறந்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. எத்தனை பேர் இன்றைக்கி பார்க்குறோம், சலாம் சொல்கிறதுக்கு கூட யோசிக்கிறாங்க. ஒருத்தர் நம்முடைய ஜமாத்தில் இல்லை, அல்ல வேறு ஒரு அமைப்பில் இருக்கிறாரு, அல்லது அவர் ஒரு சுன்ன ஜமாத்தாக இருக்கிறாரு, அல்லது வேறு ஏதோ அவங்க தப்லீக் ஜமாத்தில் இல்லை, அல்லது தப்லீக் ஜமாத்தில் இருக்கிறாரு, இப்படின்னு என்ன செய்கிறாங்க, ஜமாத்து பார்த்து, இயக்கம் பார்த்து, ஆள் பார்த்து, தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் சலாம் சொல்லுங்கன்னு சொல்லப்பட்ட மார்க்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்கிறாங்கண்டா, சலாம் சொல்கிறதுக்கு அவங்களாம் சொன்னால் பெல் சொல்லுங்கிற மாதிரி, அல்லது சொன்னால் அவாய்ட் பண்ணிட்டு போயிடணுங்கிற மாதிரி அப்படியெல்லாம் நடந்து கொள்கிறத பார்க்குறோம். மூமின்கள் தங்களுக்கு இடையில் ஒற்றுமையாக இருக்கணும், கருணையோடு இருக்கணும், அன்பாக இருக்கணும் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆயிரக்கணக்கான அறிவுரைகள் இருக்கும் பொழுது சலாம் சொல்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க, தாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க தான் என்ன செய்யணும், மாலிக் அவங்கள சந்திக்கிறாங்க, அவங்க தான் சலாம் சொல்லணும்னு ஒருத்தர் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதரை முந்தி கொண்டு மாலிக் அவங்க சலாம் சொல்கிறாங்க. அப்படின்டா சலாத்தில் முந்தி கொள்வது ஒரு நல்ல பண்பு என்பதை, இந்த பண்பாடை நம்ம என்ன செய்யணும், மேராஜ சம்பவத்தில் நம்ம விளங்கி கொள்ளணும். சலாத்தை பரப்பணும், அஃப்சு சலாம், சலாமை பரப்புங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. அந்த சலாமை நம்ம மறைக்கக்கூடாது, சலாமை மறந்துடக்கூடாது. இதுக்கப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸிலிருந்து வெளியே வர்றாங்க. வெளியே வந்த உடனே
இந்த நபிமார்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய ஒரு தொழுகை நடத்திய செய்தி முஸ்லீமில் 251வது செய்தியே இடம்பெறுது. அதுக்கப்புறம் வெளியே வர்றாங்க. முஸ்லீமில் 234வது நம்பரில் இதை நீங்கள் பார்க்கலாம். நான் வெளியே வந்த உடனே அப்போ எனக்கு 2 பானங்கள் கொண்டு வரப்பட்டது. ஒன்றில் மது இருந்தது, இன்னொன்றில் பால் இருந்தது. அதே மாதிரி புகாரியில் 5610வது நம்பரில் 3 பாத்திரங்கள் கொண்டு வரப்பட்டது. அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரியும் வருது. 3 பாத்திரங்கள் கொண்டு வரப்படுது. ஒன்றில் தேன் இருக்குது, இன்னொன்றில் பால் இருக்குது, இன்னொன்றில் மது இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் விரும்பினதை தேர்ந்தெடுங்க. இப்படின்ன ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கண்டா பார்க்குறாங்க, எது இயற்கை. தேனுங்கிறது அது எல்லாரும் என்ன செய்ய முடியும், எல்லாருக்கும் தேன் கிடைக்காது. தேனுக்கு சிரமப்பட்டு ஒருத்தர் கொண்டு வரணும்னா அதை ஒரு பொருளாக விற்பாங்க, அதை வாங்கணும். எல்லாருக்கும் தேன் கிடைக்கிற கஷ்டம். அது மாதிரி மது என்பது கேடு விளைவிக்கக்கூடியது. அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த 2ஐயும் தேர்ந்தெடுக்காமல் எல்லாருக்கும் இது ஈஸியாக கிடைக்குமோ, வீடுகளில் கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு பாலை செய்கிறாங்க. இயற்கையான விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த பால் பாத்திரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்து அவங்க குடிக்கிறாங்க. அதை எடுத்து நான் குடித்த உடனே அசப்தல் ஃபித்ரா அன்தவ உம்மத்துக்க, நீங்கள் இயற்கை மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து கொண்டீர்கள் என்று, எனக்கு இயற்கையான இதை தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்க என்று எனக்கு சொல்லப்பட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்கன்றா எல்லா விஷயத்துலையுமே அவங்க விவேகமாக அறிவுபூர்வமாக செயல்படுவார்கள். இப்போ இந்த விஷயத்துலையும் பார்க்குறாங்க, சமுதாயத்துக்கு எது நன்மை, நம்மகிட்ட ஒரு 3 பானங்கள் கொண்டு வரப்பட்ட தேர்ந்தெடுக்கின்றாங்க. அது நம்முடைய சமுதாயத்துக்கும் ஒரு நன்மையானதாக இருக்கணும், தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது, அல்லாஹ் நமக்கு ஹலாலாக்குனதாக இருக்க வேண்டும் என்று நினைத்தனை செய்கிறாங்க. அவங்க எது ஹலாலோ அதை ஒரு மாணவர்கள் தர்றாங்கன்னா அது தூய்மையான மதுவாக தான் இருக்க முடியும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, அவங்க இயற்கையான பாலை நான் தேர்ந்தெடுத்து கொண்டேன் இப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த பைத்துல் முகத்தஸுடைய நிகழ்வுகள் நிறைவு பெறுகிறது. இதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய தூதரை வானத்துக்கு என்ன செய்கிறாங்க, அங்கேருந்து வானத்துக்கு கொண்டு செல்கிறாங்க. ஜிப்ரீல் இஸ்லாம் அவர்களும் வர்றாங்க. புராக் என்ற வாகனத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க வர்றாங்க. அந்த வானத்துக்கு போகும்பொழுது எப்படி அந்த வானம்னா என்ன, நம்ம பார்க்குற பால்வெளி இருக்குதுல்ல, இதையும் நம்ம வானம் தான் சொல்கிறோம், இதையும் குர்ஆன் வானம் தான் சொல்லுது. ஆன்மீக அடிப்படையில் இஸ்லாமிய நம்பிக்கைப்படி வானம் என்பது இதையெல்லாம் தாண்டி 7 வானம். நமக்கு இந்த வானமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறான். இப்போ தான் வானம்னு ஒன்று இருக்குன்னு கற்பனையாக என்ன செய்கிறான், வானம்னு ஒன்று கண்டிப்பாக இருக்குன்னு இப்போ தான் நம்புகிறான். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வானம்ட ஒன்று இல்லை, சந்திர மண்டலத்தில் போய் உட்காந்துக்கிட்டு பார்த்தாலும் இங்கேருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது இப்படின்னு ஒரு பால் வெளியே வெட்ட வெளியாக இருக்கிறத வர ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனால் இப்போ வானம்னு ஒன்று இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிறான். இதையெல்லாம் தாண்டி, சந்திரனை தாண்டி, செவ்வாயை தாண்டி, எல்லா கோள்களையும் தாண்டி 7 வானங்கள் அடுக்கடுக்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 7 வானங்களுக்கு மேலே 7வது வானத்தில் தான் அல்லாஹ் இருக்கிறான் என்று இஸ்லாம் சொல்லுது இல்லையா. இந்த 7 வானத்துக்குமே அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்து செல்லப்படுறாங்க. அங்கே என்னவெல்லாம் நடக்கிறது என்ற விவரங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம். வாஹ்ரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.